ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இந்த தமிழ்நாடு அரசியல் சூழல்ல ஒரு கிரைசிஸ் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இப்ப ஸ்டேட்டஸ் ஆஃப் கவர்னன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துல கேட்கிறேன். நேற்று சீஃப் செக்ரட்டரி டிஜிபியை கூப்பிட்டு ஆளுநர் கன்சல்ட் பண்றாரு. இந்த புதிய அரசு இன்னும் அமையாததால ஆளுநர் கட்டுப்பாட்டில் ஆட்சி வந்தது அப்படின்னு ஒரு நாளிதழ்ல செய்தி போட்டிருக்கிறாங்க. தலைமைச் செயலாளர் டிஜிபி அழைத்து ஆலோசனை அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி பாசிபிளா? என்ன ஸ்டேட்டஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இப்ப என்ன, யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அப்படி பாசிபிள் இல்லை. அதாவது அடுத்த அரசு வர்ற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அரசியல் இருங்கள்னு சொல்லித்தான் இப்ப இவர் தன்னுடைய ரெசிக்னேஷனை கொடுத்திருப்பாரு. முதல்வர் கொடுக்கும்போது அவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க, அடுத்த அரசு அமைகிற வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் காந்தி தோத்து போயிட்டாங்க. தோத்ததுக்கு அப்புறமும் பிரசிடென்ட் அவங்க ரெசிக்னேஷன் கொடுத்த போது அதே தான் சொல்லப்பட்டது, அடுத்த அரசு அமைகிற வரைக்கும் நீங்க இருங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. அதனால இப்ப யாரு எந்த நாம்ஸை பத்தி கவலைப்படுறாங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல? அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்டும் பேச முடியாம முதல் வரியிலேயே க்ளோஸ் பண்ணிட்டீங்களே சார். அப்படித்தான் இருக்கிறது எல்லாமே. இப்ப அப்படித்தான், ரொம்ப துரதிருஷ்டவசம். யாரு எதை பத்தி கவலைப்படுறாங்க? மக்களை பத்தி யாரு கவலைப்படுறாங்க? உங்களையும் என்னையுமா ரெண்டு நாளையும் இவங்க கூச்சல் போடுவாங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது சரிதான். நீங்க வரிசை யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு அரசுமே, மாநில அரசுனாலும் சரி ஒன்றிய அரசுனாலும் சரி, ஒரு பெரிய சிக்கல் வந்ததுன்னா ஒரு 2-3 நாள் பத்திரிகைகள் கூச்சல் போடும். இப்ப பத்திரிகைகள் கூச்சல் போடுறது நின்று போச்சு, சோசியல் மீடியால கூச்சல் வருது. இப்ப பொள்ளாச்சியை பத்தி இப்ப நம்ம யாராவது பேசுவோமா? தூத்துக்குடியை பத்தி யாராவது நம்ம பேசுவோமா? அல்லது மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்த கொடுமையை பத்தி யாராவது பேசுவோமா? JNUல தடியடி நடத்தினாங்களே இவங்க மாணவர்கள் மேல போலீஸ்காரங்க, அதை பத்தி பேசுவோமா? மல்யுத்த வீராங்கனைகளை அமைதியா அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன, அவங்க தர்ணால இருந்தாங்க, அவங்கள அடிச்சு விரட்டி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து தான் கூட்டு போறாங்க. அதை பத்தி பேசுவோமா? வரிசையா பேசிக்கிட்டே போலாம். அதனால இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, 2 நாள் கத்துவாங்க, அதுக்கப்புறம் சரியா போய் நம்ம ஊருக்கு போல இருக்கலாம். மாநில அரசாலும் சரி மைய அரசுனாலும் சரி எங்கேயுமே அது மாதிரி தான் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கவர்னன்ஸ்ல அந்த சட்டப்பேரவை, பழைய சட்டப்பேரவை கலைக்கப்பட்டது, சட்டமன்றம் கலைக்கப்பட்டது அப்படின்னா முதலமைச்சர் இருப்பாரா? அந்த கேர்டேக்கர் மாதிரி இருப்பாரா? அந்த டவுட். அதாவது இல்லைங்க, அது எனக்கு சரியா தெரியல. 1976ல இதே மாதிரி தான் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க. சட்டமன்றமும் நேரம் கலைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்பீக்கர் கண்டினியூடு டு பி இன் பொசிஷன். ஸ்பீக்கர் மட்டும் கண்டினியூஸ். ஆமா. அப்ப ஸ்பீக்கர் இருக்கிற வரைக்கும் சட்டமன்றம் முழுக்க முடிந்து விடவில்லை. ஸ்பீக்கர் இருக்கிற வரைக்கும் உறுப்பினர்கள் பதவி இழந்திருக்காங்க, அவ்வளவுதான். அது மாதிரி இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. சட்டமன்றம் கலைக்கப்பட்டதுனால கவர்னர் நேரடியாக டேக் ஓவர் பண்ணிட்டாரா? கவர்னர் டேக் ஓவர் பண்ணா கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும். அது பண்ணலையே. ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பதவியில இருக்கும் பொழுதே எந்த ஒரு துறையிலிருந்தும் கவர்னர் கோப்புகளை கோரலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா அட்மினிஸ்ட்ரேட் பண்ற உரிமை அவர் கிடையாது, நிர்வாகம் பண்ற உரிமை அவர் கிடையாது. கோப்புகளை கோரலாம், ரிப்போர்ட்டும் கேட்கலாம். அப்படித்தான் கேட்கலாம். அந்த செய்தியில ரிப்போர்ட் கேட்டாருன்னு தான் இருக்குது, அழைத்து ஆலோசனை ரிப்போர்ட் கேட்டாருன்னு இருக்குது. இப்ப அந்த ஆபீசர்ஸ் இண்டிபெண்டா அவங்களே தான் முடிவெடுப்பாங்களா? அப்படித்தான், இன் ரியல் டேர்ம்ஸ் அப்படித்தான். அது இந்த மாதிரி பண்பான ஒருத்தர் முதல்வராக இருக்கும் பொழுது அவர் தலையிடவே மாட்டார், இந்த ஆட்சி தலையிடவே மாட்டார். சரி, அந்த பக்கத்துல பார்த்தா சட்டப்பேரவையை கலைச்சிட்டு நீங்க முதலமைச்சர் இல்ல அப்படின்னு கட்டாயமாக சொல்றாங்க மேற்கு வங்கத்துல. மேற்கு வங்கத்துல அந்த அம்மா அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா கட்டாயமா சொல்றாங்க, நிஜம்தான். அது எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலும் அடுத்த முதல்வர் வர்ற வரைக்கும் இந்த முதல்வர் தான் தொடர்வார். அது எனக்கு தெரிஞ்சது. மேற்கு வங்கம் அது டிஃபரெண்ட். மேற்கு வங்க ஆளுநர் முதலமைச்சரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரா சார்? இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் பண்ணல, பண்ண முடியும்.
இவங்க ரிசைன் பண்ணாம இருந்தா டிஸ்மிஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சிறப்பான பணிகள் தான் சிறப்பான கவர்னருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இல்ல அது மட்டும் இல்லைங்க. அதாவது டிஸ்மிஸ் பண்றதை விட இன்னொன்னு செய்யலாம்ல. இவர் புது முதல்வர் பதவியேற்ற உடனே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டு, இன்றிலிருந்து மேற்கு வங்கத்தின் முதல்வர் இன்னார் தான் அப்படின்னு சொல்லிட்டாலே இவங்க ஒண்ணுமில்லைன்னு ஆயிடுது மம்தா பானர்ஜி. அதிகாரப்பூர்வம் டிஸ்மிஸ் பண்றதை விட இதே ஒரு டிஸ்மிஸல் தானே எப்படி சொல்றது. இது ஆட்சி அமைப்பதற்கு விஜயை அழைக்காதது ஏன் அப்படின்னு நேற்று ஆளுநர் தரப்புல இருந்து அபிஷியல் கம்யூனிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அவர் முதல்ல கொடுத்ததன்படி அவருக்கு 118 இடங்கள் வேண்டும்னு அவர் வேணும். அதை அவரால் சொல்ல முடியல, 118 பேரை சொல்ல முடியல, ஆதரவை கொடுக்க முடியல. அதனால அவரை நான் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை அப்படின்னு அவர் அதுல சொல்லியிருக்காரு. முதல் நாள் கொடுத்துட்டு போனாரு. 2வது நாள் நான் கூப்பிட்டு விட்டு அவர்கிட்ட இந்த காரணங்கள்னால உங்களை என்னால அழைக்க முடியாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணினேன் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்குது. அதை எப்படி சார் பாக்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. அது நேற்று பேசியிருக்கோம். ஆமா, கவர்னருக்கு அந்த உரிமை கிடையாது. யாரு இருக்கிற பெரும்பான்மை கட்சி தலைவரோ அவரை கூப்பிடணும். அவங்களுக்கு இதுல அறுதி பெரும்பான்மை இதுல இல்லைனாலும் மன்றத்தில் இல்லைனாலும் லார்ஜஸ்ட் பார்ட்டியா யார் வந்திருக்காங்களோ அவங்களதான் முதல்ல கூப்பிடணும். கூப்பிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க, நீங்க இத்தனை நாளைக்குள்ள உங்களுடைய இதை மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுங்க அசம்பிளில அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுல அரசியல் சட்டத்துல யாரை கூப்பிடணும்னு கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. அவங்க அப்படின்னு சரி யாரை வேணாலும் கூப்பிடலாம். பிஜேபி ஒரே ஒரு மெம்பர் எலெக்ட் ஆயிருக்காரு, அவரை வேணாலும் கூப்பிடலாம் அப்படின்னு அர்த்தமாகுது. ஆனா பின்னால் சர்க்காரிய கமிஷன் ஆகட்டும், பூஞ்ச் கமிஷன் ஆகட்டும், நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் ஆகட்டும், அதை வரையறுத்திருக்காங்க. கவர்னருக்கு அன்ட்ராமல்டு அத்தாரிட்டி கிடையாது. கவர்னர் இந்த மாதிரி இதுக்குள்ளதான் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சாதாரணமா என்னன்னா எந்த பார்ட்டிக்கு மெஜாரிட்டி இருக்கோ அந்த பார்ட்டியை முதல்ல கூப்பிடணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மெஜாரிட்டி இருந்து அந்த கூட்டணி கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டணி கட்சிகளுடைய சட்டமன்ற தலைவர் அவர் கூப்பிடணும். சரி, அப்படியும் இல்லைன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணும். அல்லது போஸ்ட் எலெக்ஷன் கூட்டணி அமைத்திருந்தால் அவங்கள கூப்பிடலாம். இப்ப இதுல இவர் போஸ்ட் எலெக்ஷன் கூட்டணி அமைச்சிருக்காரு. விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கல காங்கிரஸோட, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ அவங்க கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கலாம், நீங்க உடனடியா மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க, சட்டமன்றத்தில் போய் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதுதான் மரபு, சட்டம், நீதிமன்றங்கள் மூன்றும் சேர்ந்ததனுடைய தொகுப்பு. இது அவர் செய்யல. டெக்னிக்கலா ஒரு காரணம் சொல்றாங்க, அது தார்மீகமா ரைட்டா வேற கேள்வி. அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா எங்க கிட்ட உண்டான சீட்டோட அதை மட்டும் கொடுத்துட்டு நாங்க ப்ரூவ் பண்ணுவோம், மெஜாரிட்டியால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில சட்டமன்றத்துல பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு போயிடலாம் பதவியேற்பை. ஆனா கூட்டணின்னு சொல்லிட்டா 118க்கு கன்சர்ன் லெட்டர் கேட்கறது இயல்பானதுதான் அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. ஆளுநரும் ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர்களிடம் கலந்தாலோசிச்சுதான் இந்த முடிவெடுத்ததாகவும் செய்திகள் வருது. அவரு அங்க கலந்து ஆலோசித்தார் என்பதை விட அங்கிருந்து கட்டளை எதிர்பார்த்தாருங்கிறதான் கரெக்ட். என்ன கலந்து ஆலோசிச்சாரு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டதான் இது வரைக்கும் எல்லா கவர்னரும் நடந்திருக்காங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அல்லது போஸ்ட் எலெக்ஷன் கூட்டணியோ இருக்கிற லார்ஜ் நம்பரோட அவங்க வந்திருக்காங்க. 112ஓட வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இவர் என்ன சொல்லிருக்கணும், சரி உங்களை நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடுறேன், நீங்க 2 நாள் டைம் கொடுங்க அல்லது 5 நாள் டைம் கொடுங்க, எது வேணாலும் கொடுங்க, யூ ப்ரூவ் தி மெஜாரிட்டி இந்த அசம்பிளி அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கணும். மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது அது அசம்பிளி தான். அது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. சட்டமன்றங்கள் தான், கவர்னருடைய லான் கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. அதனால அவரே அதை சொல்றாரு. இங்க நீங்க எல்லாரையும் கூட்டு காட்ட வேண்டியதெல்லாம் இல்ல, சட்டப்பேரவையில தான் நீங்க உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். பட் இங்க ஐ ஹேவ் டு என்ஷூர் அப்படிங்கறத மட்டும் சொல்றாரு. இவர் என்ன என்ஷூர் பண்றாரு? இப்ப நான் கேட்கிறேன், அவங்க கூட ஒரு 6 மெம்பர் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது கையெழுத்து இல்லாம இவங்க கொடுத்திருக்காங்க. அப்படி முந்தி நடந்திருக்கு சில மாநிலங்கள்ல. அப்ப கவர்னர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு போன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாரா? இவர் செய்ய வேண்டியதெல்லாம் சரி, கோ டு தி அசம்பிளி, ப்ரூவ் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிடணும். இப்ப ஏன் இதை இவங்க அசம்பிளியில அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னா 2 காரணம்.
நான் ஏற்கனவே சொன்னேன், பிஜேபி ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, அவர் வந்து ஆள விடுங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, விஜய் ஆள விடுங்கன்னு. அந்த ஹிண்ட்டை விஜய் வந்து பிடிச்சிக்கல. அதோட விஜய் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா நான் போறேன், சட்டமன்றத்துக்கு போறேன்னு சொன்னீங்கன்னா சிஎம் வந்து இவரை வந்து இது டேக்கிங் ஓத் வந்து நடந்திருக்கும். இவர் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் உடைய அக்செப்ட் பண்ணிட்டாரு, காங்கிரஸ் உடைய கூட்டணியை. அது பிஜேபிக்கு நிச்சயமா பிடிக்காது. உடனடி அவங்க வந்து கவர்னர் சொல்லி இப்ப கவர்னர் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப விஜய் வந்து டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பேசாம இருந்திருந்தாருன்னா இவங்க வந்து விஜய் இவங்க நினைச்சிருப்பாங்க நம்ம சப்போர்ட்டோட தான் கடைசியில வருவான்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் இவங்களால ஒண்ணும் செஞ்ச முடிஞ்சிருக்காரு. வேற விதமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அது வேற விதமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அந்த சரி, அப்படி வந்து இவர் வந்து சட்டமன்றத்துக்கு போயிருந்தாரு. இன்னைக்கு ஏன் சட்டமன்றத்துக்கு போக விட மாட்டேங்கிறாரு? முக்கியமான காரணம் என்னன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இன்னொரு தேர்தல் விரைவில் வருவதை விரும்பவில்லை. அது டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இவர் விஜயுடைய கட்சியா இருக்கட்டும், முடியாது அவங்களால இம்மீடியட்டா. அப்போ விஜய் வந்து அங்க போய் நம்பிக்கை வாக்கு கோரினார் என்றால் டிஎம்கே வந்து அல்லது ஏடிஎம்கே அல்லது ரெண்டு பேருமே வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் போகலாம். அப்படி வாக்கெடுப்புல ஒரு குழுமம் வாக்கெடுப்புல கலந்து கொள்ளலன்னா கூட விஜய்க்கு வந்து ஹவுஸ்ல வந்து மெஜாரிட்டி கிடைச்சிருது. அப்ப விஜய் கண்டினியூ பண்ணிடுவாரு. காங்கிரஸ் கூட்டணியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் அது மாதிரி 6 மாசத்துக்கு முதலமைச்சரா கண்டினியூ பண்றது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் இப்ப ஹவுஸுக்கே போகாம பதவி பிரமாணமே பண்ணாம தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இது கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா மாதிரி அவர் அப்படி முன்கூட்டியே அந்த மீதி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இவர் அங்க போய் ஜெயிக்கவே முடியாது இல்ல, அல்லது அவர் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாம போனதுக்கு அப்புறம் இவங்க ஃபார்ம் பண்றாங்களா, இல்ல இவங்க ஏற்கனவே ஃபார்ம் பண்ணிட்டு அவரை ஜெயிக்க விடாம பண்றாங்களாங்கிறது தெரியாம போயிடுச்சு இப்போ. ஆமா, இப்ப தெரியாம போயிடுச்சு. ஆனா அதை பத்தி நிறைய பேச்சுகள் உலா வந்துகிட்டு இருக்கு. அந்த உலா வந்துட்டு இருக்கிறதுக்கு நேற்று திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துல எடுத்த முடிவுகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். அவரு அதுக்கு முன்னால ஆளுநரே வந்து 118 எம்எல்ஏக்களோட யார் வந்தாலும், எம்எல்ஏக்கள் ஆதரவோட யார் வந்தாலும் பதவி ஏற்கலாம் அப்படின்னு ரிப்பப்ளிக் டிவிக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்திருக்கிறாரு. மார்டின் ஒருவர் அவரு கொடுங்க. நடக்குது ஃபேமிலிக்குள்ள யாராவது ஒருத்தர் வரணும். அப்படியா? ஃபேமிலியே வரும். அங்கங்க வச்சிருக்காங்க, ஆள் வச்சிருக்காங்கல்ல, பணநாயகம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் இவருடைய வேலையே கிடையாது. 118 யாரு வந்தாலும் நான் கூப்பிட்டு, இவர் வேலையே கிடையாது. நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாரு விஜய், கூட ஒரு 5 வரையும் சேர்த்துக்கிட்டு வந்தாரு. சரி, அப்ப வாங்க போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க, 2 நாளைக்குள்ள உங்க மெஜாரிட்டி வந்து இது பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருக்கலாம். இப்ப இந்த இன்னொன்னு ஒரு பேச்சு அடிபடுதல டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், விஜய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடாம இந்த கூட்டணி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா விஜய் அன்னசரி அவங்க ஹீரோ ஆக்குறாங்க. அவ்வளவுதான், தேவையில்லாம ஹீரோ ஆக்குறாங்க. சரி, அதாவது அவர் பதவி ஏற்காததுக்கு பிறகு, அவர் பதவி ஏற்காத வரைக்கும் அது ஆளுநருக்கும் அவருக்கும் உண்டான பிரச்சனை தானே. இவங்க எப்படி அதுக்கு பொறுப்பாவாங்க? இவங்க எப்படி அது வரைக்கும் ஆளுநருக்கு இவருக்கு உண்டான பிரச்சனை. நாங்க பதவி ஏற்க வர்றோம்னு இவங்க சொன்னாங்கன்னா அது இவங்களுக்கும் விஜய்க்கும் உள்ள பிரச்சனை. சார், ஒன்ஸ் விஜய கூப்பிட மாட்டேன்னு அவர் டிக்ளேர் பண்ற வரைக்கும் இவங்க யாரும் கிளைம் பண்ணல, இன்னும் யாரும் கிளைம் பண்ணல. வதந்திகளாகத்தான் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. இனிமேல் தான் அது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை நேற்று எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து புதுச்சேரியில இபிஎஸ் கொடுத்திருக்குது. இங்க நடந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துல முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்குது. தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதை ஒட்டி அரசியல் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கும் அதிகாரத்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கி அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு செய்தி இருக்கு. திமுக தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, இவர் விஜய் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அடுத்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு, 6 மாசம் நாங்க விமர்சிக்க மாட்டோம், அவங்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கணும், டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட்ஸ் a statement made by him. நேற்று காலையில அதை பத்தி தான் நம்ம பேசணும்.
இன்று அதுக்கப்புறம் நேற்று எம்எல்ஏக்கள் கூட்டத்துல இந்த தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதுக்கு இடையில தான் ஆளுநருடைய ரெஃப்யூசல் ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. உங்களை அழைக்க முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. அதற்கு பிறகு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துல இந்த ரெசல்யூஷனை போட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பழனிசாமி பாண்டிச்சேரி போய் புதுச்சேரி போய் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிற எம்எல்ஏக்களோட பேசிட்டு வந்திருக்கிறாரு. நல்ல செய்தி. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நல்ல காலம் பிறக்கிற வரைக்கும் அவங்க புதுச்சேரியில தான் இருக்கணும். புதுச்சேரியில இருக்கிறதே ஒரு நல்ல காலம் தான். இல்ல திரும்பி வர சொல்லிட்டாங்க. திரும்பி வர சொல்லிட்டாங்க. செய்தி வந்திருக்காங்க. அதாவது எனக்கு என்னன்னா, அங்கிருந்து பாதி பேர் வந்து விஜய் பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இவர் போய் ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஆள போறோம், நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. தற்காலிகமாக ஒரு பிளவுபட்டு ஓடுகிற கூட்டத்தை பிளவுபட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது நிஜம்தான். அவங்களுக்கு 32ங்கிற நம்பர் கிடைக்கணும். 47ல 32 வந்தா தான் 2/3 ஆகுது. அந்த நம்பர் கிடைக்கிற வரைக்கும் அவங்க பிளவுபட்டு போனாங்கன்னா ஒண்ணுமில்லாம போயிடுவாங்க. அப்படி ஒண்ணுமில்லாம போனா அதுல ரொம்ப வசதி வந்து விஜய்க்கு தான். அவங்க பதவி இழந்து விடுவார்கள். பதவி இழந்து விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைச்சிடும். வேற ஏதோ ஒரு ஹிண்ட் இருக்குது சார் அதுல. எனக்கு எங்க இருந்து அது வருதுங்கிறது தான் புரியல. சிபி சண்முகம் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாரு. இங்க எம்எல்ஏவாகவும் ஆயிட்டாரு. இப்ப எம்எல்ஏவாகவும் ஆயிட்டாரு. சட்டசபையே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கும்போது இவர் போய் ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிட்டு வர்றாரு. ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துட்டு வர்றாரு. அப்போ இங்க ஏதோ கான்கிரீட்டா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. அந்த உறுதியின் பேர்ல தான் அவர் ராஜினாமா பண்ணாருன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்ல ராஜ்யசபாவில் எம்பியா டெல்லி போயிட்டு வர்றதை விட லோக்கல் பாலிடிக்ஸ்ல வேறு பிடிச்சு நிக்கணுங்கிறதுக்காக இங்கேயே இருக்காரா? இல்லங்க, ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்குள்ள கௌரவம், பதவி, அதிகாரத்தோட கம்பேர் பண்ணும்போது எம்எல்ஏக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமா. அப்ப இவர் வந்து இவருக்கு சில வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கு, அல்லது இவர் நம்பிக்கையோடு இருக்கிறார். நம்ம வந்து பிரிஞ்சு போயிட்டோம்னா அங்க விஜய்கிட்ட வந்து சிஎம் போஸ்டோ டெப்டி சிஎம் போஸ்டோ ஏதாவது ஒன்று கேட்கலாம். நம்பிக்கையோட கூட இருக்கலாம். இங்க இதற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு தேவைக்கு ஆதரவு கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி என்ன சார் இருக்கா? நடக்கலாம், எதுவும் நடக்கலாமா? எப்படிங்க? சாரி, சொல்லுங்க. அதிமுக ஆதரவு வேணும். தேவைக்காவோட அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சரவை, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், தேவைக்கு ஆதரவு கொடுத்து ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நிலையான ஆட்சி தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பாசிபிலிட்டி தான் பார்க்க முடியும். ஏதாவது 2 கட்சி ஏபிசியில ஏதாவது 2 கட்சி சேர்ந்தா தான் முடியும். விஜய் ரசிகர்கள் வந்து அவர் சிஎம் இல்லாம இப்படி ஒரு கூட்டணி இருக்கிறது ஆதரிப்பாங்களான்னு சொல்லி விஜய் யோசிக்க மாட்டாரா? அவர் தான் இருக்கணும். ஆமா, அவரை கூப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஆளுநர். ஆமா, இந்த கூட்டணியின் சார்பாக விஜய் நாங்க முதலமைச்சராகணும்னு சொன்னா அவர் என்ன சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. ரைட். புரியுதா? இது வந்து குதிரை பேரத்தின் மூலமாக நீங்க கொண்டு வந்தீங்க. நீங்க முதல்ல கொடுக்கும்போது கிளைம்ல இது கிடையாது அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி. இனி வேற ஒரு முகம்தான் சிஎம் ஆக இருக்கணும் அப்படின்னு அதுல அது எல்லாம் சப்ஜெக்டிவ் தானா? அதெல்லாம் சப்ஜெக்டிவ் தான். சப்ஜெக்டிவ் தான். எப்போ மாநிலம் நல்லா இருக்கும்னா, அதாவதுங்க, ஜங்கிள் லா ஷுட் நாட் ப்ரிவேல். காட்டாட்சி நடத்த முடியாது. ஒரு சிஸ்டம் இருக்கணும். வாரன் ஹேஸ்டிங்ஸ் நினைக்கிறேன், அவர் வந்து 20 வயசு 21 வயசு பையனா இதுக்கு வந்து பஞ்சாப்ல வந்து அவர் போட்டாங்க, அசிஸ்டன்ட் கலெக்டர் மேஜிஸ்ட்ரேட்டா போட்டாங்க. அப்ப அசிஸ்டன்ட் கலெக்டர் என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பக்கத்துலயே உட்காந்து நொர்நாட்டியம் பண்ணிட்டு இருப்போம். அதாவது அவருக்கு அப்சர்வ் பண்ணிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு, ஏன்னா அதான் எங்க வேலை, வி ஹவ் டு ட்ரெயின் அவர் செல்ஸ். சில டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து இது பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, இவர் எங்கேயாவது அனுப்பி விடலாமேன்னு சொல்லிட்டு ட்ரெஷரி போய் பார்ப்பான்னு அங்க ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸர்ட்ட அவர் 3 வாரம் அவருக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இது மாதிரி எல்லாம் நடக்கும் ட்ரெயின் சமயத்துல. இவரை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரா, இவர் வந்து கோர்ட் கேஸ் போய் சரி பண்ணுப்பா, போய் பாருப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டாராம் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இப்போ பஞ்சாப்ல இவர் கோர்ட்ல போய் உட்காந்து முதல்ல அவர் என்ன கேட்டிருக்காரு, பஞ்சாப்ல வந்து அந்த ஸ்ரஷ் சார் இருப்பார்ல, அவர்கிட்ட
பிரிங் மீ தி கோட். இப்ப நம்ம இந்தியன் பீனல் கோட் சிஆர்பிசின்னு சொல்றோம்ல, பிரிங் மீ தி கோட் அப்படின்னும் போது அவர் எஜமா இங்க கோடெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அப்போ எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க? ஐயா சொல்றதுதான் தீர்ப்புங்க. அப்படி நடந்துகிட்டு இருந்தது. ஒரு 40 பக்கம் நோட் எடுத்து அந்த யங் ஆபீசர் he wrote the code of procedure. அந்த இந்தியன் பீனல் கோடு வர்றதுக்கு முன்னாடி அந்த பஞ்சாப் கோர்ட்ல அடுத்த 40-50 வருஷத்துக்கு அதுதான் கோடா இருந்தது. பட் இட் வாஸ் a clear code. இப்படித்தான் வழக்கு நடத்தப்பட வேண்டும். அது மாதிரி ஒரு அரசு நிர்வாகம் எல்லாருக்கும் ஒரே கோடு. ஆமா, அதான் முக்கியமான விஷயம். ஒரு அரசு, மாநிலமோ ஒன்றியமோ நடத்துறதுக்கு நியாய அநியாயங்கள் எப்படி தீர்மானிக்கப்படும்? தனி மனிதர்களுடைய உணர்வின் அடிப்படையில் அல்ல. அதுக்குத்தான் அரசியலமைப்பு சட்டம் வந்தது. அதனால இன்னைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? வாட் இஸ் த லெட்டர், வாட் இஸ் த ஸ்பிரிட்? இதுதான் ஸ்பிரிட்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? நேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய கமிஷன், ஃபங்க்ஷனா இருக்க சுப்ரீம் கோர்ட், இவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறதுடைய அடிப்படையில முடிவு எடுத்தால்தான் அங்கு ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். நம்ம எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இதெல்லாம் பத்தி கவலை இல்லை. RN ரவி மாறலாம், அர்லேக்கர் மாறலாம், ஆனால் காட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறவில்லைன்னு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.